ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله بسم الله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد حدثنا عبد الله بن يوسف قال أخبرنا مالك عن أبي حازم عن سهل بن سعد رضي الله عنه أنه قال رسول الله صلى الله عليه وسلم لا يزال الناس بخير ما عجل الفطر صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் அருளும் பாக்கியமும் நிறைந்த நமது புகாரி ஷரீஃபினுடைய சிறப்பான இந்த மஜ்லிஸின் முன்னவர் மரியாதைக்குரிய ஹலீஃபா சாஹிப் அவர்கள், சங்கைமிக்க உலமா பெருமக்கள், இங்கே அமைந்திருக்கிற அன்பு நண்பர்கள், சகோதரர்கள் எல்லோருக்கும் துஆ செய்தவனாக, சங்கைமிக்கவர்களே, இன்று வாசிக்கப்பட்டு நிறைவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸுகளுக்கு இடையே பல்வேறு பாடங்களை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறார்கள். நோன்பின் பாடத்தையும் இதில் நடத்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து பல்வேறு மார்க்கம் சார்ந்த சட்டங்களை தருவதோடு வியாபாரங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும், கொடுக்கல் வாங்கல் எவ்வளவு அழகாக இருக்க வேண்டும் என்பதையும், அதில் ஹலால் எப்படி இருக்க வேண்டும், ஹராமில் எப்படிப்பட்ட கவனம் வர வேண்டும் என்பதெல்லாம் இன்றைய பாடத்தின் ஒரு பெரும் தொகுதியாக அல்லமா இமாமுல் ஹுமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் சமூகத்திற்கு தந்திருக்கிறார்கள். சங்கைமிக்கவர்களே, வாசிக்கப்படுகிற ஒவ்வொரு ஹதீஸும் நம்முடைய வாழ்க்கையினுடைய நாளைய எதிர்காலம், நம்மை சீரமைப்பதற்கும் கட்டமைப்பதற்கும், நமது வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவதற்கும்,
ஒரு நல்ல நெறியிலே நின்று நாம் வாழ்வதற்கு நாம் வழிகாட்டப்பட்டவர்கள், நாம் அட்ரஸ் உள்ளவர்கள், முகவரி உள்ளவர்கள், எப்படிப்பட்ட காலங்களிலெல்லாம் இருக்க வேண்டும் என்கிற மிக உயர்ந்த போதனைகள் தரப்பட்டிருக்கிறோம். அந்த போதனைகளுக்குள்ளால் தான் நாம் எப்போதெல்லாம் உள்ளே வருகிறோமோ ஜெயிக்கிறோம். பல நேரங்களில் பல பேர்கள் இது போன்ற விஷயங்களை புரிந்தே கொள்வதில்லை. வாழ்க்கை என்பதை நம்முடைய பார்வைக்கு நாம் அமைத்து தருகிற போது அங்கே வெற்றியை விட தோல்வி மிஞ்சி நிற்கிறது. நான் இஷ்டமாக வாழ்வதல்ல, வழிநடத்தப்பட்டவர்கள். திருக்குர்ஆன் மிகப்பெரிய வழிகாட்டுதல் நமக்கு. வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஹதீஸும் மிகப்பெரிய வழிகாட்டுதல். இந்த உலகத்தை விட்டும் விடைபெறுகிற போது சொன்ன வார்த்தை, நீங்கள் சரியாக நடப்பதற்கு வாழ்வதற்கு 2 அம்சங்களை தந்து விடைபெறுகிறேன் என்றார்கள். ஒன்று வான்மறை, இன்னொன்று என் வார்த்தைகள் என்றார்கள் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று இங்கே வாசிக்கப்பட்ட ஹதீஸில் ஒரு பகுதி, காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இந்த சமூகம் நற்பாக்கியத்திலேயே இருக்கும். லா யஸாலு ன்னாஸு பிகைர், இந்த சமூகம் நற்பாக்கியத்திலே இருக்கும். அது ஒரு நல்ல சோபனம். இவர்கள் ஹைரில் தான் இருப்பார்கள். நாம் ஹைரிலேயே வாழ்வது, நற்பாக்கியத்தோடு இருப்பது, படுப்பது, எழுவது, செயலாற்றுவது எப்போது என்கிறார்கள். சின்ன விஷயங்களிலும் இந்த சமூகம் பேணுதல் வைக்க வேண்டும். காரியம் சின்னதுதான், அதில் கவனம் மாத்திரம் காணாமல் போகக்கூடாது. சின்ன விஷயத்திலும் ஈடுபாடும் கவனமும். நீங்கள் ஹைரில் இருப்பீர்கள் என்கிறார்கள் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் அவர்கள் சொன்ன செய்தி மா அஜ்ஜலுல் ஃபித்ருங்கிறான். நோன்பு திறக்கிற பாடத்தை பேசுவார் இமாம் புகாரி. நீங்கள் நோன்பு திறப்பதை உடனடியாக செய்கிற காலம் எல்லாம், நோன்பு திறக்கும் நேரம் பிற்படுத்தப்படக்கூடாது. நேரம் வந்ததா உடனே மா அஜ்ஜலுல் ஃபித்ர், உடனடியாக நோன்பை திறக்க வேண்டும். வக்து வந்துச்சு, வெளியில போறோம், சரி பள்ளிவாசல்ல போய் திறந்து கொள்வோம். இல்லை, நேரம் வந்ததா, வாங்கோசை காதில் விழுந்து விட்டதா, அங்கேயே நான் இருக்க வேண்டும், அங்கேயே திறக்க வேண்டும். இன்னும் 1 நிமிடம் பள்ளிவாசலுக்கு போகலாம், நோன்பை திறந்து விட்டு போகலாம். அப்படியானால் முந்தையே நாம் போக வேண்டும். நோன்பு திறக்கும் நேரங்களில் இதர வேலைகளை குறைப்பதுதான் இந்த ஹதீஸில் இன்னொரு செய்தியும். அந்த நேரம் துஆவுடைய நேரம். ஒரு நோன்பாளியின் துஆ அங்கீகரிக்கப்படும் என்று சொன்ன உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஃப்தாருடைய நேரத்தில் கேட்கிற துஆவுக்கு தனி பவர் இருக்கிறது என்றார்கள். நோன்பு திறக்கிற போது நாம் கேட்டால் அதற்கு தனி அங்கீகாரம். அல்லாஹ்வும் ரசூலும் அங்கே நமக்கு ஒரு செய்தியை தந்து விடுவார்கள். லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான், ஒரு நோன்பாளி 2 சந்தோஷத்தை அனுபவிக்கிறார். இன்றைக்கு கிதாபு ஸியாம், நோன்பு சம்பந்தப்பட்ட நீண்ட பக்கங்களை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்த செய்திகளை படித்திருக்கிறோம். ஒரு நோன்பாளிக்கு 2 சந்தோஷம் இருக்கிறது. ஃபர்ஹத்துன் இந்த இஃப்தாரிஹி, அதில் முதல் சந்தோஷம் நோன்பு திறக்கிற போது. எத்தனை பெரிய பாக்கியம்! என் இஃப்தாரிலே அல்லாஹ் என்னை மகிழ்விக்கிறான், சந்தோஷம் என்கிறான், சந்தோஷம் கிடைக்கும் நேரம் என்கிறான். நாம சில நேரங்களில் நோன்பு திறக்கிற போது சந்தோஷமா தான் இருக்கும். காலையில இருந்து பசியா இருக்கிறோம், காலியான வயிற்றுல இருக்கிறோம், முன்னால பல வகையான விரக்திகள் எல்லாம் இருக்கும்போது அதுல ஒரு சந்தோஷம் பிறக்குது. அது சுபாவ அடிப்படையிலே பிறக்கிற சந்தோஷம். அதுல கவனம் ரொம்ப போயிடக்கூடாது. அந்த நேரத்திலும் அங்கே அதை வைக்கணும், இதை வைக்கணும், அதை தூக்குங்க, இதை தூக்குங்கன்னு சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. வீட்டு பெண்களும் கூட சமையலறையிலே அந்த நேரத்தை கழித்து விடுகிறார்கள். ஏதேனும் செய்வதில் நம்மை விட கூடுதல் நன்மை நோன்பு காலத்தில் பெறுகிறவர்கள் நமது வீட்டு பெண்கள். அவர்கள் அதிகாலையிலே எழுந்திருச்சு சமைப்பதும், இஃப்தாருக்கான தயாரிப்பை தருவதும், நான் எத்தனை பேர் இந்த குடும்பத்தில் நோன்பு நோற்றோமோ அத்தனை பேர்களின் கூலியும் குறையாமல் நமது நோன்பிலும் அவர்களுக்கு பங்கு கிடைக்கிறது. நமது வீட்டு பெண்கள் அதை புரிந்து கொண்டால்
சஹர் இஃப்தாரிலே அவர்கள் செய்கிற ஏற்பாட்டில் இன்னும் மகிழ்ச்சி பெறுவார்கள். 5 பேருக்கு நீங்கள் சமைக்கிறீர்களா? நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு செய்கிறீர்களா? அந்த 5 பேரும் நோன்பு நோற்றால் என்ன கூலியோ அந்த கூலியில் உங்களுக்கும் பங்கு இருக்கிறது, உங்கள் நோன்புக்கு கிடைக்கிற பங்குக்கு கூடுதலாக. ஆனாலும் இஃப்தாருடைய நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்பாக எல்லாவற்றையும் முடித்து விட வேண்டும். வேலைகளை நிறுத்த வேண்டும். அதேபோல் நாம் பஜாரிலே போவதும் இதர பொருள்களை சேகரிப்பதையும் நிறுத்த வேண்டும். 10 நிமிஷத்துக்கு முந்தைய உட்கார்ந்து துவாவில் ஈடுபடுங்கள். அந்த நேரம் நீங்கள் செய்கிற துவா கபூலியத் என்கிறார்கள். அப்படியானால் கபூலாகிற ஒரு நேரத்தை இழக்கலாமா? இது நோன்பு காலத்தில் பேச வேண்டிய செய்தி என்ற போதிலும் இங்கே பாடத்திற்கு விளக்கம் தர வேண்டும் என்பது முக்கியமானது. நோன்பு சார்ந்த இந்த செய்தி இன்றைய வாசிக்கப்பட்ட செய்தியாக ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நோன்பாளிக்கென்றே ஒரு தனி சொர்க்கம் என்ற ஒரு பாடத்தை எழுதுகிறார்கள். நோன்பாளிக்கென்றே ஒரு தனி சொர்க்கம், மற்றவர்கள் அதிலே உள்ளே நுழைய முடியாது என்கிறார்கள். ரமலான் காலங்களை வீணாக்கி விடக்கூடாது என்றும் ஞாபகப்படுத்துகிறேன். நோன்பு காலம் ஒரு பொற்காலம், நம்மை அல்லாஹ் மன்னிப்பதற்கும் உயர்த்துவதற்கும் தரம் தருவதற்கும் தந்த காலம் அது. அந்த காலங்களை வீணாக்கி விடாமலும் கவனம் வேறு பக்கம் போய்விடாமலும், ரமலான் என்பது வீட்டில் எல்லோரும் நோன்பாளியாக மாற வேண்டும் என்பார்கள். சின்ன பிள்ளைங்களிலிருந்து நோன்பு கொடுக்க நாங்கள் பயிற்சி கொடுத்தோம் என்றால் சஹாபிகள், எங்கள் வீட்டு சிறுவர்களை நோன்பாளியாக ஆக்கினோம். எங்கள் வீடுகளில் பகல் நேரங்களில் அடுப்பை எறிவதில்லை. அல்லாஹ் நம்ம வீடுகளுக்கும் அந்த நசீபை வழங்குவானாக. எங்கள் வீட்டு சிறுவர்களை நோன்பாளியாக ஆக்கினோம். மாணவியின் அருமை தோழர்கள், நோன்பாளிகளுக்கென்றே ஒரு தனி சொர்க்கம். அதுல மனைவி நோன்பு வச்சிருக்கிறாங்க, புருஷன் நோன்பு வைக்கல, நோன்பு வைக்காதவர் உள்ளே போக முடியாது. லா யதுகுலுஹா இல்ல ஸாயிமூன், அதுல நோன்பாளிகள் மாத்திரமே நுழைய முடியும். அவங்களுக்கு அல்லாஹ் எல்லாவற்றையும் வித்தியாசப்படுத்துகிறான். அவர்களுடைய தரத்தை, தகுதியை, வாழ்வை, வாழ்வின் உயர்வை, மறுமையின் பாக்கியங்களை அடுக்கடுக்காக அல்லாஹ் சொன்னான். கைரல் அல்ஹம்துலில்லாஹ். அந்த பாடத்தில் நீங்கள் பெற வேண்டிய பாடம் சஹர் வைக்க வேண்டும் என்கிறார்கள். முதலிலே நம்ம ராத்திரி வந்தோம், 12 மணி ஆகி போச்சு, 1 மணி ஆகி போச்சு, அப்படி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நியத்து வச்சுட்டு படுத்துக்கிற பல பேர் இருக்கிறாங்க. அது பரக்கத்தல்ல. இன்ன சுகூரி பரக்கா, சஹர் வையுங்கள், அதில் பரக்கத்து இருக்கிறது. சஹருக்கு எழுந்திருக்க கஷ்டமா இருக்கும். நம்ம ராத்திரி எல்லாம் பஜாருக்கு போயிட்டு கடைக்கு போயிட்டு வந்து 2 மணி ஆகி போச்சு, அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே படுக்கிறது பரக்கத்தல்ல. அப்படி படுத்தாலும் சஹருக்கு எழுந்திரியுங்கள், 1 மீடர் பாலாவது குடியுங்கள் என்றார்கள். ஒரு கிளாஸ் பாலை குடிச்சுக்கங்க, ஒரு கிளாஸ் தண்ணியை குடிங்க, அல்லது ஒரு பழத்தை சாப்பிடுங்கள். சஹருக்கு எழுந்திருப்பதும் சஹரின் உணவும் பரக்கத்தான. நம்ம வீட்டில் செய்யப்படுகிற உணவுகளிலெல்லாம் பரக்கத்தான உணவு சஹருடைய உணவு. அதனாலே சஹர் செய்வதிலிருந்து நீங்கி விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹரை கொஞ்சம் பிற்படுத்துங்கள் என்றார்கள். சஹர் பிந்தணும். 3 மணிக்கு சஹர் வைக்கக்கூடாது, 2 மணிக்கு சஹர் வைக்கக்கூடாது. சஹர் பிந்த வேண்டும். வாங்க சொல்வதற்கு 1/4 மணி நேரம் வரையிலும், 4:45 வாங்கா 4:30 மணி வரைக்கும் சஹருடைய நேரம் இருக்கும். நாம 4:15 எழுந்திரிச்சு சாப்பிட்டால் போதும், 4:20 சாப்பிட்டால் போதும், 4:25 சாப்பிட்டால் போதும். நாம் முன்னதாக எழுந்திருக்க வேண்டும். அது தொழுகைக்காக 3:30 மணிக்கு எழுந்திருச்சு தொழ வேண்டும். 3:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு 4 மணிக்கு தொழக்கூடாது. 3:30 மணிக்கு தொழுது விட்டு 4 மணிக்கு பின்னால் சாப்பிட வேண்டும். ஏன்? சஹரை பிற்படுத்துங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம். எவ்வளவு பிற்படுத்துவீர்கள்? நாங்கள் சஹரை பிற்படுத்தி சாப்பிட்டு முடிச்சு உட்கார்ந்து இருப்போம். ஒரு 50 ஆயத்து 40 ஆயத்து குர்ஆன் ஷரீஃப்ல ஓதுற நேரம் இருக்கும். ஒரு 40-50 ஆயத்து ஓதுவதற்கு ஒரு 15 to 20 நிமிஷம். சரி, ஒருத்தர் இன்னும் பிற்படுத்தினார், வாங்கு சொல்லும் வரையிலும் பிற்படுத்தினால் கூடுமா? கூடும் என்று எழுதும் பெருமக்கள் ஒரு 5-10 நிமிடத்திற்கு முன்பாக முடிப்பது சிறப்பாகும். காரணம், சில நேரத்துல பாங்கு சப்தம் காதுல கேட்காம இன்னும் நம்ம விஷயங்கள்ல உள்ள போயிடக்கூடாதே. அப்படி பாங்கு சப்தம் காதில் விழுந்ததா, ஏதோ நீங்கள் தாமதமாகி விட்டீர்களா, அந்த சப்தம் கேட்ட பின்னால் வாயில் இருக்கும் உணவை துப்பி விடுங்கள்.
ஒரு மார்க்கம் என்பது வாழ்க்கையின் எல்லா கட்டங்களும் அழகாக தெளிவாக என்னை வழி நடத்துகிற ஒரு செய்தி. இந்த பாடத்தில் ஒரு அற்புதமான நிகழ்வு. ரமலானில் சில கட்டுப்பாடு உண்டு. நோன்பு நோற்ற பின்னால் மனைவியை நெருங்கக்கூடாது. நோன்பு பிடித்துக் கொண்டு மனைவியோடு ஆசை வார்த்தைகளை கூட தவிர்ப்பது அழகு. இச்சைகளை தூண்டும் எந்த காரியங்களிலும் ஈடுபட்டு விடக்கூடாது. நோன்பு என்பது பசித்திருப்பதும் தாகித்திருப்பது மாத்திரம் அல்ல, மாறாக நோன்பை கொண்டு நீங்கள் பசித்திருப்பது தாகித்திருப்பதை தாண்டி உங்கள் பார்வைகள், உங்கள் உறுப்புகள், உங்கள் உணர்வுகள் எல்லாம் நோன்பாக இருக்க வேண்டும் என்று எழுதுகிற ஒரு செய்தி. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு ஒருவர் வந்தார். அலந்து யா ரசூலல்லாஹ், நான் நாசமாகிவிட்டேன் என்றார். அழிந்து போய்விட்டேன் என்றார். என்னப்பா நல்லா தானப்பா இருக்கிற, என்ன நாசம் உனக்கு, என்ன அழிவு உனக்கு என்று கேட்டபோது, இல்லை, நான் மனைவியோடு வாழ்க்கை சேர்ந்து விட்டேன் நோன்பு வைத்த பகலிலே என்றார். அது ஒரு அதிர்ச்சி மிக்க செய்தி. நோன்புக்கு பின்னால் நோன்பு நிலையில் மனைவியோடு பகல் காலங்களில் ஆசை வார்த்தைகளை கூட தவிர்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆழமான, அழுத்தமான, அற்புதமான செய்திக்கு இடையே நான் மனைவியோடு கூடிவிட்டேன் என்றார். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விஷயத்தையும் அவர்கள் அணுகும் முறைதான் இது போன்ற செய்திகள், இது போன்ற நிகழ்வுகள் வாழ்க்கையில் நடந்தாலும் மறைக்காமல் மூடாமல் முத்தம நபியின் தர்பாரில் வந்து சொல்லும் இடத்தில் சாபிகள் இருந்தார். என்ன பெரிய பாவம் செய்துட்ட, நீ எப்படி நடந்துட்ட, உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லை, உனக்கெல்லாம் என்னப்பா கட்டுப்படுத்த முடியாது, அப்படியெல்லாம் பேசுறது இல்லை. அழகாக அணுகுகிற அந்த முறை. அப்போதும் பெருமானார் கோவப்படல. அப்படியா, சரிப்பா, நடந்து போச்சு தப்பு, இப்ப என்ன பண்றது, உங்க வீட்டுல அடிமை இருக்கிறாங்களா அல்லது காசு இருக்குதா, ஒரு அடிமை வாங்கி உரிமை விட்டுறணும், இதுக்கு அதான் பரிகாரம். அன்னைக்கெல்லாம் ஒரு அடிமை வாங்கி உரிமை விடணும்னா அன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் வேணும் கையில. அன்னைக்கு 1 லட்சம்னா அன்னைக்கு அது எத்தனை லட்சமாகவும் இருக்கலாம். ஒரு அடிமை வாங்கி உரிமை விடணும். அவர் சொன்னார், லாஸ்தீவ், அதுக்கெல்லாம் எங்கிட்ட என்ன வசதி இருக்கு நாயகமே. நம்ம அடுத்து பேசுவோம், வசதி இல்லைன்னா கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்க வேண்டியதானப்பா. அப்படி எம்பெருமான் பேசவில்லை. வசதி இல்லையா, சரி பரவாயில்ல, 2 மாசம் நோன்பு வைக்கணும், தொடர்ச்சியா வைக்கணும். ஷஹரைனி முத்ததாபிஐனி தௌபத்தம் மினல்லாஹ், 2 மாசம் நோன்பு, 2 மாசம் நோம்பும் தொடர்ச்சி. 60 நோன்பு பிடிக்கணும். 50 நோன்பு பிடிச்சிட்டு 51வது நோன்பு பிடிக்கலைன்னா மீண்டும் 60 நோன்பு பிடிக்கணும். தொடர்ச்சி 2 மாசம். அவர் கொஞ்சம் சிரிப்போடு சொன்னார், ஒரு நோன்பு இந்த பாடுபட்டு போச்சு, ஒரு நோன்பு வச்சுக்கிட்டே கட்டுப்படுத்த முடியாம நான் மனைவியோடு வாழ்க்கை செய்துட்டேன், 2 மாசம் தொடர்ச்சியான நோம்புனா நாயகமே கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, நமக்குலாம் அது ஒத்து வராதே. சக்தியே இல்லை என்றார். ஆனால் என் பெருமானும் கேட்டாங்க, உனக்கு சக்தி கிடைக்குமா அப்படி ஒரு நோன்பு வைப்பதற்கு? அதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை. 2 மாசம் விடாம தொடர்ச்சியா நோன்பு வைக்கணும், அதான் தண்டனை. அதுதான் இங்கே முக்கியம். ஒரு நாள் நோன்பில் நாம் இப்படி ஒரு தவறை செய்தால், அனுமதிக்கப்படாத காரியங்களில் ஈடுபட்டால் அதற்கு பரிகாரம் அல்லாஹ் சொன்ன பரிகாரம். ஷஹரைனி முத்ததாபிஐனி தௌபத்தம் மினல்லாஹ், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதற்கு 2 மாசம் தொடர்ச்சியா நோன்பு வைக்கணும். இல்ல நாயகமே, சரின்னு போயிட்டு அங்க போய் நான் கஷ்டப்பட முடியாது. சரி, லாஸ்டா இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுப்பா, கடைசி அதுக்கு பரிகாரத்துக்கு இன்னொன்னு இருக்குது. இத்தாமு சித்தீன மிஸ்கீன், 60 மிஸ்கீனை கூப்பிட்டு உங்க வீட்டுல சாப்பாடு கொடுத்து 60 மிஸ்கீனுக்கு சாப்பாடு. அவர் சொன்னார், நானே மிஸ்கீன் ஆயிரமே, ஆளு எந்த ஒண்ணுக்கும் இறங்கி போற மாதிரி தெரியல, நானே மிஸ்கீன், எங்க போய் 60 மிஸ்கீனுக்கு சோறு கொடுக்கறதுக்கு என்கிட்ட என்ன வழி இருக்குதுன்னு இருக்கிறார். 60 மிஸ்கீனுக்கு நான் எங்க கொடுக்கறது? அப்படியான ஒரு வசதி வாய்ப்புள்ள மனிதன் இல்லை நான் என்றார். இந்த 3 தான் அல்லாஹ்வுடைய சட்டம். சர்க்காரை ஆளும் அமைதியாகிட்டாங்க, கோவப்படல. அவரும் அங்க உட்கார்ந்து இருக்கிறார். இடையில நபியை பார்க்கிறார், என்ன தீர்ப்பு, என்ன ஆச்சு?
மூணும் முடியல, அடுத்து வேற ஒரு தீர்ப்பு வேணுமா இல்லையா? கொஞ்ச நேரம். அல்லாஹ் மிகப்பெரியவன், அன்பாளன், அருளாளன், கருணை உள்ளவன். பெருமானார் ஸல்லல்லாஹு தர்பாரில் அவர் உட்கார்ந்து இருந்த போது ஒரு கூட நிறைய பழம் வந்துச்சு, ஒரு கூட நிறைய பழம். அந்த பழத்தை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஐனசாயில் நாங்க கூடையில பழத்தை கொண்டு தந்தவர் விடை பெற்ற பின்னால் கேட்கிறார்கள், கொஞ்சம் முன்னால இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன்னு கேள்வி கேட்ட மனுஷன் எங்க பாண்டு அது இருக்கிறாரு, அதை கேட்டு சொல்றாரு, எங்கே இருக்கிறார் பாப்பா, வேற வழி இல்லை, 60 பேருக்கு சாப்பாடு கொடுத்துதான் ஆகணும், இந்த அந்த கூடையை தூக்கிட்டு போ, அல்லாஹ் உன் மேல கிருபை செய்து கொண்டு இறக்கி இருக்கிறான், உங்க பகுதியில போய் மதீனாவுடைய எல்லையில எங்கெல்லாம் கஷ்டப்பட்டவங்க இருக்காங்கன்னு பார்த்து இந்த கூட சாப்பாடை கொடுத்துட்டு வந்துரு எல்லாத்துக்கும். அவர் சொன்னாரா, நீங்க மதீனாவுல அந்த மூலையிலிருந்து இந்த மூலை வரைக்கும் தேடுனா கஷ்டப்பட்ட குடும்பம் எங்க குடும்பம் தான் நாயகமேங்கிறார். அதையும் விட்ட பாடா இல்லை. மதீனாவின் இந்த பாகத்திலிருந்து அந்த பாகம் வரையிலும் தாங்கள் தேடினால் ஏழை என்று சொல்வதற்கும் கஷ்டம் என்று சொல்வதற்கும் வறுமை கூட்டில் வாழ்கிறோம் என்று சொல்வதற்கும் என் மக்களும் என் குடும்பமும் தானே தவிர வேறில்லை. அதனால வழி சொல்லுங்க. பெருமானார் சிரித்தார்கள். ஹத்தா பதத்து நவாஜி தான் கடவாய்ப்புள் தெரிய சிரித்தார்கள். ரொம்ப உஷாரான ஆளாகவும் இருக்கிறார், காரியமும் நடந்திருக்கிறது, சாதிப்பதிலும் இவ்வளவு அழகாக இருக்கிறார். சொன்னாங்களாம், தூக்கிட்டு போப்பா கூடைய, நீனே வச்சு உன் மனைவி மக்கள் குடும்பத்துக்காக சாப்பாடை போடுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் சிரிச்சுட்டே தூக்கிட்டு போனார். அல்ஹம்துலில்லாஹ், பாவத்தை செய்த பின்னால வீட்டுக்கு பரக்கத்து வேற கிடைச்சிருக்கு. நடந்தது குற்றம், பரக்கத்தும். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மஸ்ஜிதுன் நபவியில் நடைபெற்ற ஒவ்வொரு வரலாறுகளும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் மனித இயல்பை மாற்றுகின்ற நிகழ்வுகள், உணர்வுகளை அழகாக்குகிற நிகழ்வுகள். யாரும் எங்கே கஷ்டப்படுத்தப்பட்டதில்லை. சட்டம் இருக்கிறது, சட்டத்தை அழகாக அவர் கையாளுகிற வழிகளும் இருந்தது, முறைகளும் இருந்தது. அவர் அங்கிருந்து விடை பெற்றார் என்பது மாத்திரம் அல்ல, இனி ஒருவரும் அந்த தவறை செய்ய மாட்டார்கள். பட்ட பகலில் ஒருவர் தன் மனைவியோடு வாழ்கிற அந்த இடத்திற்கு போக மாட்டார். அது ஹராம் என்ற விஷயம் அல்லாஹ் இங்கே இப்படி ஒரு நிகழ்வை நடத்தி அவர் வந்து பேச, அவருக்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் தர, அதை கொண்டே பல்வேறு காரியங்கள் பல இதயங்களில் பதிவு செய்யும் நிகழ்வாக அல்லாஹ் அதை மாற்றினான். நமக்கும் பாடம், கட்டுப்பாடு தான் ரோம்பு. ரமலான் கட்டுப்பாடு. என் ஆன்மாவை கட்டுப்படுத்த வேண்டும், என் நஃப்ஸை கட்டுப்படுத்த வேண்டும். இன்றைக்கு கட்டுப்படாத ஆன்மா, அலைவாயும் ஆன்மா, ஆயிரம் ஆயிரம் மனிதர்களை அல்லாஹ்வை விட்டும் தூரமாக்கி கொண்டிருக்கிறது. நஃப்ஸை அடக்கிற பாடம்னே ஒரு தனி பாடம் இருக்குது. நஃப்ஸை கண்ட்ரோல் பண்றதுன்னு ஒரு பாடம். இது கண்ட்ரோல் ஆகாத வரைக்கும் மனிதன் சரியாக முடியாது. மனிதனின் வாழ்க்கை, மனிதனின் வணக்கம், மனிதனின் ஞானம், இறை நெருக்கம் எதுவுமே சரியாகாது. தஸ்கியத்து நஃப்ஸு என்பார்கள். இந்த மனதை கட்டுப்படுத்தியதற்கு பின்னால் தூய்மைப்படுத்துவது, இதை அழகாக்குவது, இதில் வரும் ஆசைகளை அழிப்பது, இனி ஆசை வராமல் ஆக்குவது, விரும்பியதெல்லாம் கொடுப்பதில்லை. ஒன்று புரியுமா உங்களுக்கு? உங்கள் ஆன்மா விரும்புவதையெல்லாம் நீங்கள் தடுக்கிற போதும், அதற்கு பின்னால் ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிற போதும் அதிசயம் நடக்கும். என்ன அதிசயம்? உங்கள் ஆன்மா விரும்புவதை அல்லாஹ்வே கொடுப்பான். நீங்கள் அடக்கி ஆழ்ந்த பின்னால், நீங்கள் அதை தூய்மைப்படுத்தும் வாழ்க்கைக்கு போன பின்னால், சாலிஹீன்கள் நினைத்ததெல்லாம் கிடைத்தது. நம்ம மனசுதான் நமக்கு சோதனை. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு எதிரி யார்? எதிர் வீட்டுக்காரரா? உன் உடன் பிறந்தவனா? உன் அண்டை வீட்டுக்காரனா உன் எதிரி? இல்லை, உன்னோடு இருக்கிற உன் ஆன்மாவே உனக்கு எதிரி. அது பெரிய எதிரி. எதிரியை போல் பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்கிறாய், ஏத்த வீட்டுக்காரனை பார்க்கிறாய், உன் கூட்டாளியை, தொழில் நண்பனை பார்க்கிறாய். அவனை எல்லாம் நீ எதிரியாக பார்த்து அவனை விட்டும் ஒதுங்குகிறாய், அவனை விட்டும் தூரமாகிறாய், அவன் மீது வருத்தம் வைத்திருக்கிறாய். அதனை ஒதுங்குவதும் தூரமாகுவதும் வருத்தம் வைப்பதும் உன் ஆன்மாவோடு இருக்குமையானால் நீ அழகாகி விடுவாயே என்கிறார்கள். நீ அழகாகி விடுவாய். இது ஒரு நல்ல வாழ்க்கை. ரமலான் நமக்கு கொடுக்கிற வாழ்க்கை இதுதான். அல்லாஹ் சொன்னான்,
குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும். விசுவாசிகளே, நோன்பு கடமை என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா? உங்களுக்கு மாத்திரம் அல்ல, உங்களுக்கு முந்தி வாழ்ந்த சமூகத்திற்கும் கடமையாக்கினோம். ஏன் தெரியுமா? கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நீங்கள் உண்மையான ஆன்மாவை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பி அச்சமுள்ளவர்களாக ஆகுவதற்கு தான் நோன்பு. உங்கள் இதயத்தில் அச்சம் வர வேண்டும். அந்த அச்சம் ஆன்மா அழியும் போதே கிடைக்கிறது, ஆன்மா இருக்கிற போது கிடைப்பதில்லை. எனவே ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு வணக்கம் நோன்பு. எனவேதான் நோன்புக்கெல்லாம் கூலி துன்யாவில் கொடுக்கறது இல்லை. நோன்பு பிடிச்சா உனக்கு 1 லட்சம் கிடைக்கும், உனக்கு ஒரு பங்களா கிடைக்கும், அல்லது உனக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கும், அப்படியெல்லாம் இல்லை. அசோமுலின்னா அல்லாஹ் ஹதீஸே குதுசி, நோன்பு எனக்கு. இந்த செய்தி நீங்க இன்னைக்கு அல்ல, நாளைக்கு ரமதான்ங்கிற போது எடுத்து போடுங்க, போட்டு கேட்கணும். நோன்பு அழகாக்குற வாழ்க்கை இதுவெல்லாம் இன்றைக்கு பதிவாகி விட்டது, ரெக்கார்டுகள் எல்லாம். என்றைக்கு எடுத்தாலும் அது நம்ம வாழ்க்கையை மாற்றும். நோன்பு எனக்கு என்றான் அல்லாஹ், நானே கூலி என்கிறான். நான் கூலி கொடுப்பேன் என்ற ஒரு பொருளை தாண்டி நானே கூலியாக கிடைப்பேன். அவனே கிடைத்தால் அந்த வணக்கத்திற்கு நிகர் இன்னொன்று உண்டுமா? சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸ லஹு மிஸ்ல் என்றார்கள். நோன்புக்கு நிகரான வணக்கம் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அல்லாஹ் யார்? நிகரற்றவன். லைஸ கமிஸ்லிஹி ஷை, அல்லாஹ்வுக்கு நிகர் யாரும் இல்லை என்றான் திருக்குர்ஆனில். சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ உமாமத்துல் பாஹிலி வருகிறார். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு, முருளி பி அமல், எனக்கு ஒரு அமலை சொல்லுங்கள். அந்த அமல் எப்படி இருக்க வேண்டும்? என் வாழ்க்கையை தீர்மானிக்கும் அமலாக, என்னை உயர்த்தும் அமலாக, நான் சிறகடிக்க வேண்டும், பறக்க வேண்டும், வானை தாண்டி விண்ணை தாண்டி அல்லாவின் அருளை சோவனபதியிலே என்ன கொண்டு உட்கார வச்சிடணும். சோவனம் மேலே இருக்கலாம், கீழே இருக்கலாம். சோவனத்திற்கான முகவரியை நான் இங்கே சொல்லவில்லை. வாழும் மண்ணே சோனாக்கு சொர்க்கமாக அல்லாஹ் மாத்தலாம். மஸ்ஜிதுகள் எல்லாம் சொர்க்கத்தோடு சேர்க்கப்படும் என்று சொன்ன ஹதீஸ், நான் இருக்கும் இந்த பள்ளிவாசல் சோவனத்தில் ஒரு பாகமாக ஆக்கப்படும் என்று சொன்ன செய்திகள். நான் சோவனத்திற்கே போக வேண்டும், அப்படி ஒரு அமல் வேண்டும் என்று கேட்டார் அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைக பிஸ்ஸௌம், நீ காலமெல்லாம் நோன்பை கடமையாக்கிக் கொள். நோன்பை பலமாகவும் இன்னும் ரொம்ப உறுதியாகவும் பிடித்துக்கொள். அலைக பிஸ்ஸௌம் ஃபஇன்னஹு லா மிஸ்ல லஹு, நோன்புக்கு நிகர் இன்னொன்று இல்லப்பா. நோன்புக்கு நிகர் இன்னொன்று இல்லை. என் வாழ்க்கையில் நிகரற்ற ஒரு வணக்கம். அதனால்தான் சாலிஹீங்களும் சாலிகீங்களும் வாழ்க்கையில் பெருங்காலங்களை நோன்பிலேயே ஆக்கி கொண்ட பெருமக்கள். நான் உங்களை எல்லாம் காலமெல்லாம் நோன்பு நோற்க சொல்லவில்லை. நோன்பு நோற்பதற்காக அழகாக ஆக்கித்தரப்பட்ட ரமதான் நோன்பில்லாமல் போவது ஆபத்தில்லையா? வேலையை காரணமாக்கி, பிரயாணங்களை காரணமாக்கி, பிரயாணங்கள்ல நோன்பு வைக்கிறதுக்கு, அதை விடுவதற்கு ஒரு அனுமதி உண்டு. ரமதானிலே பிரயாணங்களை குறைத்துக் கொள்ளுங்கள் என்கிறார்கள், வேலைகளை குறைத்துக் கொள்ளுங்கள் என்கிறார்கள். உங்கள் வீட்டு வேலைக்காரர்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கிற வேலை சுமைகளை குறைத்து விடுங்கள். அவர்களும் நோன்பு வைக்கிறார்களா? இல்லையா? அடிமைகள் தான், அவர்கள் தாங்க முடியாத சிரமங்களை கொடுக்காதீர்கள். முதலாளிமார்களே என்கிறார்கள் நபிகள் நாயகம், எஜமான்களே என்கிறார்கள். உங்கள் கையின் கீழ் இருக்கிற அடிமைகளுக்கு ரமதானிலே வேலைகளை அதிகமாக கொடுக்க வேண்டாம். இல்லை, கொடுத்தாக வேண்டும் என்று வருமா? நீங்கள் கூட நின்று சப்போர்ட் பண்ணுங்கள். அன்றைக்கு முதலாளியாக இருக்காதீர்கள், நீங்களும் தொழிலாளி இடத்துக்கு வாருங்கள் என்றார். தொழிலாளியாக மாறுங்கள், அவருக்கு தோள் கொடுங்கள். அவரும் நோன்பு வைத்திருக்கிறார். நோன்பு நோற்றவர்களை மதிக்க வேண்டும் என்கிறார்கள். அதற்கான ஒரு வழியையும் தருகிறார்கள். அவர் பாக்கியம் பெற்றவர் என்று உணர்த்துகிறார்கள். நிகரில்லாதவன் அல்லாஹ், நிகரில்லாத வணக்கம் நோன்பு என்றார்கள் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஒரு அழகான அம்சங்களை இந்த செய்திக்குள்ளே இன்றைக்கு பல்வேறு ஹதீசுகள், கிட்டத்தட்ட 140 ஹதீசுகளுக்கு மேலால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த பாடத்தில் மாத்திரமே தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஹதீஸும்
நம்மை மிகச்சிறப்பான இடத்தில் கொண்டு நிறுத்தக்கூடிய ஹதீஸ். அப்படி ஒரு காலம் நமக்கு கணிகிற போது அதை ரொம்பவே அழகாக்கி கொள்ள வேண்டும். அதிலே நாம் குறைபாடு உடையவர்களாக, நமது வீட்டு பெண்கள் குறைபாடு உடையவர்களாக ஆகிவிடுவதற்கு அனுமதிச்சிடக்கூடாது. சில பேர் தூங்கிடுவாங்க, என்ன பண்றது, பரவாயில்லை, அப்படியே நோன்பாளியாக மாறி விடுங்கள். காலையில ஒருத்தர் வந்தார், ரமலான்ல, அது முதல் நோம்பு, கரெக்டா வந்து நின்னார். வந்து சொன்னார், ஹதரத் சுபு தொழில் ஒரு வீடு திறப்பு விழா போயிட்டேன், அங்க காலையில வெள்ளன டீயும் கேசரியும் கொடுத்தாங்க, பிஸ்மில்லான்னு சாப்பிட்டுட்டேங்கிறார். சகுர் வேற வச்சிருக்கிறார். மறந்துட்ட நான் பாருங்க. அப்ப நான் சொன்னேன், பிரச்சனை இல்லைங்க, அல்லாஹ் பெரிய கிருபை உள்ளவன், அவன் உங்களுக்கு ரிஸ்க் கொடுத்துருக்கான். காலையில 4 மணிக்கு நோன்பு வச்சு முடிச்சாச்சு, காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு போய் கேசரியும் சாப்பிட்டாச்சு, பரவாயில்லை, அது அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க்கு, நீங்க அப்படியே நோன்பாளியா இருந்துருங்க. இல்லை சொல்றது, சாப்பிட்டுட்டேனே, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு ஒரேடியா நாளைக்கு பிடிச்சிக்கிறேன்னு. இது அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க்குன்னாங்க பெருமானார். ரமலானிலே நோன்பு வைத்திருக்கிறோம், 12 மணிக்கு மறந்து தண்ணியை குடிச்சிட்டீங்களா, நோன்பு முறியாது என்றார்கள் பெருமானார். ஏன்? அல்லாவே உங்களுக்கு கொடுத்தான் அந்த உணவை, அந்த பானத்தை. மறதியாக நடந்தால், மறதியாக நோன்பை முறிக்கும் எந்த காரியம் நடந்து விட்டாலும் அதற்கு பின்னால் நீங்கள் நோன்பை முறித்து விட வேண்டாம். இமாம் ஷாபி சொல்வார், உத்தம நபியின் ஹதீஸின் பின்னணி அது. நானாக வேண்டும் என்று செய்வது அது பாவம். எவ்வளவு பெரிய பாவம்! இங்கே நான் சொன்னேன் இல்லையா, தொடர்ச்சியாக 2 மாதம் நோன்பு வைக்கக்கூடிய அளவிற்கான குற்றத்தை நம்ம போய் தப்பு பண்றதுதான். மறதியா நடக்கிற தவறுகளுக்கு அல்லாஹ் அப்போதும் இரக்கம் உள்ளவன், அந்த இரக்கத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். எனவேதான் ரமலானுடைய பகல் காலங்களில் இது போன்ற வைபவங்களை வைக்காதீர்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. அதுதான் அழகு. ரமலான்ல நோன்பு காலத்துல வகுத்து தரப்பு விழா, பிள்ளைக்கு கல்யாணம், எங்க வீட்டுல ஃபங்க்ஷன், ஒரு நிச்சயம் செய்யாதீர்கள். நோன்பாளிகள் ஏதாவது குடிக்க வைத்து சாப்பிட வைத்து அவங்களை கஷ்டப்படுத்தி விடாதீர்கள். எனவே ரமலான்களில் பகல் காலங்களில் புரோகிராம் என்பது தவிர்ப்பதே அழகானது. இந்த மாதிரி புரோகிராம், சாப்பிடுற மாதிரி குடிக்கிற மாதிரி. இங்கே காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் மறதியாக ஏதேனும் சாப்பிட்டு விட்டீர்களா, பயம் வேண்டாம், காரணம் அவன் உங்களுக்கு அதை உண்ண வைத்தான் என்றார்கள். எப்படி ஒரு அருமை! ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ரமலானினுடைய காலங்களிலும், குறிப்பாக நோன்பின் காலங்களிலும் நான் எப்படி என்னை அழகுபடுத்த வேண்டும், அதற்கு பின்னால் எப்படிப்பட்ட கூலியை அடைகிறேன். 2 கூலி நான் பிரதான கூலியாக சொன்னேன். அவர்களுக்கென்று தனி சொர்க்கம், நோன்பாளிகளுக்கென்று தனி சொர்க்கம். இன்னொரு விஷயம் சொன்னேன், இஃப்தாருடைய நேரம் உனக்கு சந்தோஷம் நேரம் என்றால் அல்லாஹ்வின் ரசூல் சொன்ன வார்த்தை. ஒரு சந்தோஷம், இன்னொரு சந்தோஷம், ஃபர்ஹத்துன் இந்த இஃப்தாரிஹி வ ஃபர்ஹத்துன் இந்த லிகாஇ ரப்பி. சுப்ஹானல்லாஹ். நோன்பு வச்சவங்களுக்கு 2வது சந்தோஷம், அவங்க அல்லாஹ்வை சந்திக்கும் போது சந்தோஷமாகவே ரப்பு வரவேற்பான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீ செய்வானா. அல்லாஹ்வை சந்திக்கும் போது உனக்கு சந்தோஷங்கிற சோபனம் சொல்லப்பட்ட மனிதன் இல்லையா நோன்பாளி? எனவே உங்கள் வீடுகளில் கவனம் இருக்கட்டும். ரமலானில் காரணங்களை சொல்லி, பிரயாணங்களை வைத்துக் கொண்டு, வேறு வேறு சுமைகளை சுமத்தி கொண்டு நோன்பு விடும் நிலை வரக்கூடாது. சின்ன சின்ன நோய்களுக்காக நோன்பை விட்டு விடாதீர்கள். நோயாளிக்கும் பிரயாணிக்கும் நோன்பு வைக்க விட அனுமதி உண்டு என்ற போதிலும் நீங்கள் நோன்பாளியாக வாழ்ந்த சூமோ ஹைருல்லக்கும், நோன்பாளியாக இருப்பதே உங்களுக்கு சாலவும் சிறந்தது என்று அல்லாஹ் சொன்னான். அப்படி ஒரு அற்புதமான ரமலானையும் இதர காலங்களில் நோன்பு வைக்கிற போதும் அல்லாவே கூலியாக கிடைக்கிறான் என்ற சிந்தனையோடு, இன்னொரு பக்கம் நான் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு, என் ஆன்மாவை கட்டுப்படுத்துவதற்கு இந்த நோன்பு என்கிறத தகவலையும் அறிந்தால் இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கை மிக பொலிவாகும், சிறப்பாகும். அப்படிப்பட்ட அருமையான ஒரு காலம் நமக்கு கிடைக்கிற போதெல்லாம் அதை உண்மையிலேயே அந்த காலம் என்ன கிஃப்டை, பரிசை வழங்குமோ அந்த பரிசையும் அனுபவிக்கும் மக்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக, விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக, ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி
வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நம்முடைய மக்கள் செல்வங்களை அல்லாஹ் புனிதமாக்குவானாக. அவர்களுக்கு கெட்ட முடிவுகள் நடந்து விடாமல் பாதுகாப்பானாக. கால சுழற்சிகள் அவர்களை துன்புறுத்தி விடாமல் பாதுகாப்பானாக. நம்மையும் அவர்களையும் அல்லாஹ் மங்களத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழும் காலத்திலும் வாழ்ந்து நிறைவேற்ற பின்னாலும் இருப்பதற்கும் வாழ்வதற்கும் அருள் பாலிப்பானாக. நமது பிள்ளைகளுக்கு பொருத்தமான ஜோடிகளோடு காலம் கடக்காமல் திருமணங்களை நசீபாக்குவானாக. சிறு வயது மரணங்களை விட்டும் பாதுகாப்பானாக. நமது பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்று நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக கலீஃபாக்கள் உலமாக்களின் பரக்கத்தும் பாக்கியமும் நிறைந்த துஆவை ஆதரவைத்தவனாக என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.